கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்தே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம் அப்படின்னா சட்டம் சொல்வது என்ன, அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தேர்தல் காலகட்டமாக இருக்குது. ஸோ தேர்தல் காலகட்டம் அப்படின்னாலே நமக்கு வாக்குகளை சேகரிக்கிறது வேட்பாளர்களோட பிரதான கொள்கையாக இருக்கும், நோக்கமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி வாக்குகளை சேகரிக்கும் அப்படின்னா நமக்கு பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பிரச்சாரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பல பிரச்சாரங்களை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அரசியல் சார்ந்த பிரச்சாரங்கள் இருக்கும், கொள்கைகள் சார்ந்த பிரச்சாரங்கள் இருக்கும், நலத்திட்டங்கள் சார்ந்த பிரச்சாரங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு நடைபெற்ற முதல் சில தேர்தல்களில் பார்த்தோம்னா இந்த பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது மதம் சார்ந்து, இனம் சார்ந்து, மொழி சார்ந்து, ஜாதி சார்ந்த பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துட்டு இருந்துச்சு. 1961 இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை திருத்தம் செய்கிறாங்க. திருத்தம் செஞ்சுதான் நமக்கு முதல்ல என்ன பண்றாங்க, இந்த ஒரு ரெகுலேஷன் கட்டுப்பாடு அப்படிங்கிறத கொண்டு வராங்க. எதுல கட்டுப்பாடு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிரச்சாரங்கள்ல ஒரு கட்டுப்பாடை கொண்டு வராங்க. மதம் சார்ந்தோ, இனம் சார்ந்தோ, ஜாதி சார்ந்தோ, மொழி சார்ந்தோ பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி வாக்கு கேட்க கூடாது. அது அந்த வேட்பாளரும் பண்ணக்கூடாது, வேட்பாளரின் பேர்ல வேற யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சில கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் எல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ மதம் சார்ந்து, இனம் சார்ந்து, மொழி சார்ந்து நம்ம வாக்கு சேகரிக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரியான வேட்பாளர்கள் 6 வருடங்கள் தண்டனைக்கு உள்ளாவாங்க, தேர்தலில் போட்டியிட முடியாது. இந்த மாதிரியான பல கடுமையான விதிமுறைகள் வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறதும் அமலுக்கு வருது. 1990ஆம் ஆண்டிலிருந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னு சொல்லக்கூடிய தேர்தல் நடத்தை விதிகளும் நமக்கு அமலில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த தேர்தல்கள் அப்படின்னு வரப்போ பிரச்சாரங்கள் ஒரு கரெக்டான ஒரு பாத்துல போக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? கரெக்டான வேலை போக ஆரம்பிச்சது அப்படிங்கிறது கூட சொல்லலாம். அந்த பிரிவினை சார்ந்த பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட்டுட்டு வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனா இன்னமும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில தருணங்கள்ல, ஓகேவா, ஒரு சில தருணங்கள்ல இந்த மாதிரியான ஒரு பிரிவினைவாத பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்கு. அதுக்கு எதிர் வேட்பாளர்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட குற்றம் சாட்டுறதும் அதன் மேல நடவடிக்கைகள் எடுக்கிறதும் இன்னமும் நடைபெற்று தான் இருக்கு. பட் ஸ்டில் முன்னாடி இருந்த அளவுக்கு இன்டென்ஸா இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதை சார்ந்த ஒரு வழக்கும் நமக்கு கொடுத்திருப்பாங்க. அபிராம் சிங் எதிர் சிடி கோமாச்சென் வழக்கில் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் பெரும்பான்மை நீதிபதிகள் வேட்பாளர்கள் தங்கள் மதத்தின் அடிப்படையில் மட்டுமில்லாமல் வாக்காளர்களின் மதத்தின் அடிப்படையிலும் வாக்கு சேகரிக்க கூடாது என்று தீர்ப்பளித்தனர். அப்போ வேட்பாளர் நான் இந்த மதம் சார்ந்தவன் சொல்லியும் ஒரு அந்த ஓட்டு கேட்கக்கூடாது. அதே மாதிரி வேட்பாளர்களோட நீங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னும் அந்த மாதிரி எல்லாம் வாக்கு சேகரிக்க கூடாது அப்படிங்கிறதும் எந்த ஒரு வழக்குல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அபிராம் சிங் எதிர் கோமாச்சென் அப்படிங்கிற வழக்கு 2017 வந்திருக்கு. ஸோ அது இந்த ஒரு பிரச்சாரங்கள் சார்ந்த அந்த ஒரு வழக்கையும் நம்ம பார்க்கறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு வழக்குல சொல்லப்பட்ட ஒரு விஷயமா, இந்த ஒரு ஆர்டிக்கல்ல சொல்லப்பட்ட விஷயமாக இருந்துச்சு. அடுத்த கட்டமா பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு அசையும் சொத்தையும் வேட்பாளர்கள் குறிப்பிட தேவையில்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஒரு பின்னணியில பார்க்குறோம் அப்படின்னா அருணாச்சல பிரதேசல சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுது 2019ஆம் ஆண்டு. அதுல ஒரு சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெறுறாங்க. வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா எதிராளியா இருந்த வேட்பாளர் என்ன பண்றாரு, அந்த ஒரு கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தில் நமக்கு ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க. என்ன மாதிரியான வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வேட்பாளர், வெற்றி பெற்ற அந்த வேட்பாளர் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களை அவரோட வேட்புமனு தாக்கல்ல சமர்ப்பிக்கல. அதனால அவரு அந்த தேர்தல், அவரோட அந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது அவர் வின் பண்ண அந்த ஒரு கேண்டிடேட்ஸரை நம்ம நல் அண்ட் வாய்டுன்னு பண்ணணும், தடை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ கவுஹாத்தி உயர்நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கிட்டு அவரோட அந்த வெற்றி செல்லாது அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை எடுத்து உச்சநீதிமன்றம் போயிருப்பாரு. ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் அப்படின்னு பார்த்தோம்னா வேட்பாளர்கள் அவங்களோட எல்லா விஷயத்தையும் வேட்பு மனுக்கள்ல சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது தேர்தலில் போட்டியிடக்கூடிய கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த கேண்டிடேட்ஸ்க்கும் ஒரு பிரைவசி அப்படிங்கிறது இருக்கு. அதை எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு வேட்பாளரா அவர் நிக்கிறனால அவரை பத்தின எல்லா விஷயங்களையும் நம்ம எடுத்து பொதுவெளியில வைக்க முடியாது. அவருக்குன்னு தனிப்பட்ட சுதந்திரம், தனிப்பட்ட பிரைவசி அப்படிங்கிறது இருக்கு. அதெல்லாம் நம்ம மதிச்சு அதெல்லாம் நம்ம காத்துதான் ஆகணும். அதுதான் இந்தியாவோட ஜனநாயகம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா அசையும் சொத்துக்களையும் நம்ம சமர்ப்பிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சில
தாக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சில அசையும் சொத்துக்களை மட்டும் நம்ம சமர்ப்பிச்சா போதும் அப்படிங்கிற சொல்றாங்க. கணிசமான மதிப்பு அல்லது ஆடம்பரமான வாழ்க்கை முறையை பிரதிபலிக்காத பட்சத்தில் வேட்பாளர்கள் தங்களுக்கு அல்லது தங்கள் குடும்பத்தினருக்கு சொந்தமான அனைத்து அசையும் சொத்துக்களையும் வெளியிட தேவையில்லை என்று கூறியுள்ளனர். ஓகேங்களா? அப்போ ஒரு லாவிஷ் லைஃப் ஸ்டைல வந்து அவங்க அந்த கேண்டிடேட்ஸருக்கு இல்லை அப்படின்னா அதெல்லாம் காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க மனைவியும் அந்த வழக்கில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க மனைவிக்கும் மகனுக்கும் தனித்தனியாக வெஹிக்கிள்ஸ் வந்து இருந்திருக்கும், கார் வந்து இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் காட்டணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வேட்பாளர்களோட அந்த ஒரு பிரைவசி அப்படிங்கிறத மதிக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு தீர்ப்புல வந்து நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சார்தம் யாத்திரை அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு சார்தம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி இது நாலுமே வந்து ஒரு பில்கிரிமேஜ் சைட்டா இருக்கு. ஓகேங்களா? புனித தலங்களாக இருக்கு. இந்த புனித தலங்கள் அதை தான் வந்து அந்த சார்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்தியில சார் அப்படின்னு சொன்னா 4 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப சார்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி புனித தலங்களுக்கு யாத்திரை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு யாத்திரை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு நவம்பர் மாசம் வரைக்கும், இப்போ ஏப்ரல் ஓப்பன் ஆயிருக்கு, நவம்பர் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இங்கெல்லாம் இந்த மாதங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அதிகமான பனிப்பொழிவு இருக்கனால அங்க இருக்கக்கூடிய கோயில்களோட நடை சாத்தப்படும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா வெயில் காலத்தில் மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்க, நவம்பர் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு தகவலை தான் நமக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இல்லை முக்கியமான வார்த்தை சார்தம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். வாய்ப்புகள் இருக்கு கேள்வி கேட்கறதுக்கு. ஏன்னா சமீபத்தில் உத்தரகாண்ட்ல ஒரு டனல் ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? 41 அந்த டனல் ஒர்க்கர்ஸ் வந்து மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா வெளியே கொண்டு வந்திருப்பாங்க சக்சஸ்ஃபுல்லா. அது ஒரு ரொம்ப நாள் வந்து போய்கிட்டு இருந்துச்சு அந்த ஒரு மீட்பு பணிகள் அப்படிங்கிறது. ஸோ அந்த மீட்பு பணிகள் அந்த ஒரு டனல் அப்படிங்கிறது எதுக்காக போட்டாங்க, குகை பாதை அப்படிங்கிறது எதுக்காக போட்டாங்கன்னா இந்த சார்தம் யாத்திரையை வந்து எளிதாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ சார்தம் பில்கிரிமேஜோட ஒரு ரொம்ப இன்டர் கனெக்டடா இருக்கக்கூடியது தான் அந்த டனல். ஓகேங்களா? அந்த டனலில் தான் விபத்தும் நடந்துச்சு. ஸோ எல்லாம் ரிலேட் ஆகியிருக்கனால நம்ம எதிர்பார்க்கலாம் கேள்விகளில் வரதுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபெடரர் சாதனையை முறியடித்த ஜோகோவிச். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் உலகத்திலேயே மிக வயதான ஒரு வீரர். ஓகேங்களா? வயதான ஒரு 36 வயசுல வந்து ரோஜர் ஃபெடரர் வந்து நம்பர் 1 பிளேஸ்க்கு வந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ மிக வயதாகி நம்பர் 1 இடத்துக்கு வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரோஜர் ஃபெடரர் இருந்திருப்பாரு. ஸோ அந்த ஒரு சாதனை இப்போ வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு. இப்போ யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நோவாக் ஜோகோவிச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஜோகோவிச் அப்படின்னாலே. ஸோ அவரு 37 வயசுல டென்னிஸ் தரவரிசையில ஆடவர் பிரிவில் வந்து முதலிடம் பிடிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஆடவர் பிரிவில் வந்து பார்க்குறோம். சமீபத்தில் ஜனவரி, பிப்ரவரி அந்த ஒரு ஜனவரி லாஸ்ட் வீக்ல வந்து நமக்கு ரோகன் போப்பண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவை சேர்ந்த அந்த டென்னிஸ் வீரர் வந்து ஆடவர் இரட்டையர் பிரிவில் மென்ஸ் டபுள்ஸ்ல டென்னிஸ்ல. ஓகேங்களா? அதுல 42 வயசுல நம்பர் 1 பிளேஸ்க்கு வந்திருப்பாரு. ஸோ அது வந்து மென்ஸ் டபுள்ஸ்ல அதுதான் சாதனையாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இது வந்து மென்ஸ் சிங்கிள்ஸ்ல ஆடவர் ஒற்றையர் பிரிவில். அடுத்த செய்தியாக பார்த்தோம்னா பருவநிலை பாதுகாப்பு மக்களின் உரிமை ஐரோப்பிய நீதிமன்றம் தீர்ப்பு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஐரோப்பியாவோட இந்த மனித உரிமைகள் நீதிமன்றம் அப்படிங்கிறவங்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பது அரசுகளின் கடமை என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் வழங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பது அரசுகளின் கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பருவநிலை மாற்றம் எதனால வருது? நம்ம இந்த கரியமில வாயுக்கள்ல வந்து வெளியிடுறோம். அதனால பூமி வெப்பமயமாகுது. பூமி வெப்பமயமாகறனால குளோபல் வார்மிங் ஏற்படுறதுனால நமக்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வருது. இந்த கிளைமேட் சேஞ்ச்னால பல பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. மழை அதிகமாக பெய்யலாம், கம்மியாக பெய்யலாம், டெம்பரேச்சர் ஹீட் இன்க்ரீஸ் ஆகலாம், ஹீட் டிக்ரீஸ் ஆகலாம். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா கடல் மட்டம் உயரலாம். அண்டார்டிகா, ஆர்டிக் போன்ற ரீஜன்ல தான் பனிக்கட்டி உருகிறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இதெல்லாம் வந்து மேஜர் பாதிப்புகள். நம்ம எழுதிடலாம் எல்லாம் ரெயின்ஃபால் கம்மியா இருக்கு, அதிகமா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லிடலாம். இதனால நமக்கு மறுபடியும் பாதிப்புகள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெயின் அதிகமாக இருந்தாலும் இல்லை ரொம்ப கம்மியாக இருந்தாலும் வறட்சி ஏற்படலாம், பயிர்கள் நாசமாகி அதனால ஃபுட் இன்செக்யூரிட்டி வரலாம். ஓகேங்களா? சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் போகலாம், உணவுகளோட விலை அப்படிங்கிறது உயரலாம், ஃபுட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெல்த் அஃபெக்ட் ஆகலாம். ஓகேங்களா? ஒரு இடத்துல அதிகமாகவும் கம்மியாகவும் மழை மாறி மாறி பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஹெல்த் வந்து ரொம்ப இம்பாக்ட் ஆகும். ஓகேங்களா? நமக்கே வெய்ய காலத்தில் திடீர்னு ஒரு 3 நாள் மழை பெஞ்சுன்னா சளி பிடிச்சிருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஹெல்த் இம்பாக்ட் ஆகலாம்.
இதெல்லாம் தான் பருவநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? சோ அந்த பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து பப்ளிக்கை காப்பாத்துறது அந்தந்த கண்ட்ரியோட கடமை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இங்க ஐரோப்பியா அப்படின்னு பாக்குறதுனால கண்ட்ரிஸ் வந்துடும். ஓகேங்களா? மொத்தம் 46 உறுப்பு நாடுகள் இருக்காங்க. அப்போ பருவநிலை மாற்றத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து அந்தந்த நாட்டு மக்களை காப்பாத்துறது அந்தந்த நாட்டு அரசுகளோட கடமை அப்படிங்கிறத ஐரோப்பியாவோட மனித உரிமைகள் நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஒரு வழக்கு, என்ன வழக்கு போட்டிருக்காங்க, அதுக்கு என்ன தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? வழக்குல முக்கியமா ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, பருவநிலை மாற்றத்தால ஏற்படக்கூடிய தாக்கங்கள் வந்து மனித உரிமை மீறலுக்கு சமமாக இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் இஸ் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தையை மெயின்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கிளைமேட் சேஞ்ச் இஸ் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டா நம்ம இதெல்லாம் தான் எழுதணும். ஓகேங்களா? பருவநிலை அந்த கிளைமேட் சேஞ்ச்னால என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கு. ஓகேங்களா? அந்த இம்பாக்ட்னால மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அதெல்லாம் தான் நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, மீண்டும் மன்னராட்சி கோரி நேபாளத்தில் வலுக்கும் போராட்டம். அதாவது நமக்கு 2008ஆம் ஆண்டு பார்த்தோம்னா நேபாளில் ஒரு மன்னர் ஆட்சி அப்படிங்கிறத ஒழிக்கப்பட்டு நமக்கு அங்கே மக்கள் ஆட்சி அப்படிங்கிறது இருக்கும். டெமோக்ரஸியை வந்து நிலைநாட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அங்கே நிறைய ஊழல் அந்த மாதிரியான டெமோக்ரஸியோட கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? நெகட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ்னே நம்ம சொல்லலாம். ஊழல், இந்த ரெட் டேபிசம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? அதிகமாக ஊழல் இருக்கு. அதனால என்ன பண்ணலாம், நம்ம இந்த குடியரசை ஒழிச்சிட்டு ரிப்பப்ளிக்கா இருக்கிறோம், டெமோக்ரஸியா இருக்கோம், அதை ஒழிச்சிட்டு மறுபடியும் மன்னராட்சி முறைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. எங்க இந்த மாதிரி மன்னராட்சி மறுபடியும் கொண்டு வரணுங்கிற போராட்டம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நேபாள் அப்படிங்கிறது நம்ம சொல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மன்னராட்சியால இருக்கக்கூடிய நாடுகள் பல இருக்கு. முக்கியமா இப்ப சொன்னோம் அப்படின்னா நம்மளே கண்ட்ரோல்ல வச்சிருந்த பிரிட்டிஷ் கூட ஒரு மன்னராட்சி தான். இப்பயும் அவங்க மன்னராட்சி தான், ஒரு மொனார்கி அப்படின்னு தான் சொல்றோம். நம்ம அங்க பார்லிமெண்ட், எலெக்ஷன் எல்லாமே நடந்தாலும் நமக்கு எப்படி பிரசிடென்ட் இருக்காங்களோ அங்க வந்து அங்க இங்கிலாந்து மகாராணி, இப்போ மகாராஜா வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் நேபாளிலையும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் அங்கே மன்னராட்சியே வரணும் அப்படிங்கிறத அந்த நாட்டு மக்கள்ல சில பேர் போராடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாமே இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸாக இருந்துச்சு. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.